திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 430 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 47. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் 1. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மல பரிபாக ஆத்ம சிற்சக்தி பெண்கள் அனைவரும் கூடி சிந்தை என்கின்ற பாழறையை பள்ளியறையாக கொண்ட திருவோலக்க தரிசனத்தை துதிப்பது இத்திருப்பாடல். என் உயிர்க்கு அகர முதல் எழுத்தே போல விளங்கும் பரமசிவனே, தேவரீர் அடிமையை ரட்சிக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால், கேவலம் சகலம் நீங்கி சுத்தமான திருவடி ஞானம் அறிவில் உதயமாயிற்று. ஆன அது கொண்டு தங்களது 2 பொற்பாத கமலங்களையும் ஞான மலரால் அர்ச்சனை செய்து துதித்து வணங்கவே, நாதனுடைய திருவருள் முகமண்டல கருணை இன்பம் நமக்கெல்லாம் அருளும். அந்த அருளால் புன் சிரிப்பு கொண்டு திருவடியை பூஜிப்போம். அத்தகைய அந்த அருள் உடை கடவுள் யார் என்றால், தாமரை மலர் பொலியும் குளிர்ந்த வயல் உடைய திருப்பெருந்துறை திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கும் சிவகுருநாதன். அப்பெருமான் ரிஷபக் கொடியை உடையவர். எம்மனோர்களை அனாதியே அடிமையாக கொண்டவர். எமது உயிர் பொருள். இத்தகைய சுவாமி எமது உள்ளத்திலே திருப்பள்ளி ஓலக்கம் கொள்ள எழுந்தருளுக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் 2. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணலங் கண்ணாம் திறநிறை அறுபத முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருணிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. கீழ் நாடலான பசுபோத இருவினை ஒப்பு ஆகி மலபரிபாகம் பிறந்தது. அவற்றில் அதிதீவிர சக்தி நிபாதமான அருணன் முன் அவர் பாசம் அகன்றது. விளக்கு போன்ற மாயையானது விடிந்தது. திருவருள் உதயமாகவே அவ்வருளுக்கு முதலாகிய பேரின்ப சூரியன் விளங்கி உயிர்க்கு பெருங்கருணை அருள, அந்த திருநோக்கமே மேலும் மேலும் பொங்கி ஜீவனுக்குள்ளே சிவமனம் அத்வைத காட்சியாக வியாபிக்க, நமது நாதன் திருநோக்கமே அந்த அருள் இன்ப காரணம் சுகத்துக்கு. அடியாரான வண்டுகள் நிறை நிறையாக துதித்து நிற்க, இத்தகைய வழிதானோ எம்பெருமானின் திருவடியை பெறுவது. திருப்பெருந்துறை பரமசிவனே, சிவானுபவ ஸ்வானுபூதிக திருவருள் கடாட்ச ஆனந்த ரத்னம் அருள்வதான பேரின்ப மலையே, ஞானக்கடலே, திருப்பள்ளி திருவிழா அடியேன் சிந்தையில் கொண்டருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் 3. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனற் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எனது உயிர் ஆத்மநாதனே, தங்களுக்கு ஓர் விண்ணப்பம். திருவருள் பிரகாசிக்கும் பக்குவ காலத்தில் தத்துவ உற்பத்தியாகும் பரநாதக்குயில் கூவுகின்றது. பிரணவக் கோழியும் கூவுகின்றது. நவசக்தியான பக்ஷி ஜாலங்களும் சப்திக்கின்றனவே. கலைஞான வெண்சங்கம் ஓசைப்படுகின்றது. இப்பிரேரகத்தால்
ஆன்ம நக்ஷத்திர சிற்சக்தி தற்செயலற்று ஒளிக்கின்றதே. சிவஞான பிரகாச சூரியன் உதயமாகிறதே. நாங்கள் அடிமையாகி எங்களிடம் பேரின்பப் பரமுக்தி இச்சை பெருகுவதால் மகாதேவனே, தேவரீர் குஞ்சித பாத திருவடிகளை காட்டமாட்டீர்களோ? திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய குருமணி பொருளே, மூவகை ஆன்மாக்களுக்கும் அறியவொண்ணாத நாதா, அடியேனுக்கு எளிவந்து அருளும் சிவபெருமானே, திருப்பள்ளி திருவோலக்கமாக என் உள்ளத்திலே எழுந்தருளுவாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம். திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துன்னிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஆண்டவனே, தேவரீர் திருப்பள்ளி எழுச்சியான பறை சொரூப திருவோலக்கத் திருச்சபையிலே தான் அழியப் பெற்ற சுகாதீத சிவனடியார்கள் ஞான இசை பொருந்திய வீணாகான ஓசையால் தங்கள் திருநாமப் பொருளை திருச்செவிக்கு ஏற்ப துதித்தும், பண்ணோடு கூடிய யாழினால் தங்கள் திருப்புகழை துதித்தும் நிற்க, வாலகில்லியர் முதலோர் சந்நிதியிலே நிற்க, வேதங்களின் உண்டாகிய உட்பொருளான திருநாமத்தை ரிக் முதலான அநேக ஸ்ருதிகளை சொல்லி துதித்தும் சிலர் நிற்க, 4 வகை மலர்களினால் இண்டை கொண்டையுடன் அநேக புஷ்பங்களை திருவடியில் பூஜிக்க சிலர் ஒரு சார்பிலே நிற்க, திருவடியை மனம் வாக்கு காயத்தால் அங்கப் பிரதக்ஷண தியான ஸ்தோத்திரமே பொருள் என கொண்டு ஒரு சார்பிலே சிலர் நிற்க, தங்களது திருமேனி அருமை கண்டு, எங்களுக்காகவா இந்த திருவருள் கோலம் என்று நிஷ்டை கூடி ஆனந்த கண்ணீர் சோர சிலர் ஒரு பக்கத்திலே நிற்க, குஞ்சித்த சேவடியை கும்பிடவே அன்பு என்று இரு கைகளும் தலையின் மேலே கூப்பி நிஷ்டை கூடி ஒரு சிலர் ஒரு பக்கத்திலே நிற்க, இத்தகைய தங்களது திருச்சந்நிதியிலே நிற்பவர்களுக்கு அருள்வதான திருப்பெருந்துறை சிவகுருநாதனே, ஒரு வகையும் தெரியாத அடியேன் பேரில் கிருபை அருளி அடிமையாக ரட்சித்த கருணை பிரானே, அடியேன் உள்ளத்தில் திருப்பள்ளி ஞான விழா கொண்டருள எழுந்தருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம். திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 5. பூதங்கள் தோறு நின்றாய் எனின் அல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை, சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஆண்டவனே, தேவரீர் திருவடி பிருத்திவி முதல் நாதம் வரை இருக்கின்ற சகல தத்துவங்களுக்கும் பிரேரகப் பொருளாய் இருந்தும் போக்கு வரவு இல்லாது அசைவற்ற சுவாமி ஆனாலும், தேவரீர் திருவடியை தியான பாவனை பண்ணி வேத கீத ஸ்ருதியால் துதிப்பதன்றி திருவடி ஞானத்தை பிரத்யக்ஷமாக கண்ட சீர் அடியாரை உபதேசத்தால் கேட்டதில்லையே. திருவருள் குளிர்ச்சியான ஞான வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை மன்னவனே, தத்போத சிந்தனைக்கு எட்டாத சிவனே, அறிவில்லாத எங்களுக்கு கட்புலப்பட எழுந்தருளி எம்மனோர் பாச விமோச்சனம் செய்து அடிமை செய்து அனுக்கிரகம் செய்யும் என் ஆத்மநாதனே, திருப்பள்ளி எழுச்சியான திருவோலக்க விழா என் உள்ளத்திலே கொண்டருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம். திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 6. பப்பர வீட்டிருந்து உணருநின் அடியார்
பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கன்னியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பொரு கமலங்கள் மலருந் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சுவாமி, தேவரீர் திருவடியை பார்க்கலன்மேல் பூனை அருந்த நாடும் கடமை போல அல்லாமல் விஷய ரூப வியாபக பரப்பமைந்து உண்மை நிஷ்டை கூடும் சீரடியார் பாசத்தை அகல்விக்கும்போது அவ்வன்புடையர் அநேக சக்திகளும் மானிடமாய் வந்த திருமேனியே நோக்கமாக கொண்டு பூஜிப்பார்களே. திருமணக்கோல வடிவை உவமியப் பொருளான தாமரை மலர்வதான திருவயல் சூழும் திருப்பெருந்துறை பரமசிவனே, இனி பிறவா வண்ணம் எம்மனோர்களை அடிமைப்பணி கொள்ளும் ஆத்மநாதா, திருப்பள்ளி எழுச்சியான திருவோலக்க விழா என் உள்ளத்தில் கொண்டருள எழுந்தருளுவாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 7. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சுவாமி, தேவரீர் திருவடி ஞான திருவருள் பழுத்து அழிந்த கருணை வானவர் ஆரா இன்ப தீரா காதல் என சீரடியார் சிவானுபவமே ஒழிய எத்தேவர் முதலானவர்களில் பரிபாகமில்லாத உயிர்களுக்கு புலப்படாதது. அவையோ தேவர்கள் எங்கள் திருவுரு இருந்தவா பாரீரோ நீங்கள். அவன் இவன் ஆகுவது அவன் அருள் அல்லாது எம்மனோரை அடிமைப்பணி கொள்வதாக இப்பூமண்டலத்திலே எழுந்தருளும் இன்பச் சோலை சூழ்ந்த திரு உத்தரகோசமங்கை பதியான திருப்பெருந்துறை கோவே. தேவரீரல்லாது எத்தேவர்கள் உங்கள் அருட்பணிக்கு ஆட்படுத்துவர். அத்தகையோர்களும் உள்ளார்களோ உண்டு என உபதேசம் பெறுவோமோ. எமது ஆத்மநாதனே, திருப்பள்ளி எழுச்சியான திருவிழா அருள வேண்டும் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயு நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆத்மநாதா, ஒரு விண்ணப்பம். எத்தத்துவ எக்கர்த்தாக்களும் அனாதியே அந்த திருவுரு உடையவன் ஆதலால் ஆதி நடு அந்தமும் தேவரீரே. உமது திருவடியை பிரம்மன் ஹரி இந்திரன் மூவரும் அறியாதே போனால் வேறு தேவர்களும் அறிவார்களோ. பராசக்தியும் பரமசிவனுமாக திருவடி ஞானமே பொருளாக கொண்ட சீர் அடியார் உடலையே இடமாக கொண்டு புலப்படுவதான எம் சுவாமி, எங்களுக்கு தழல் உருவான தங்களது திரு உருவத்தையும் காட்டி அவ்வுருக்கொண்டு எழுந்தருளிய திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி அக்கோயிலிலே ஓர் அந்தண வடிவான குரு திருமேனியும் காட்டி அடிமைப்பணிக்கு ஆளாக்கிய ஆரா அமுதான நாதா, என் உள்ளத்திலே திருப்பள்ளி எழுச்சியான திருவிழா கொண்டருள அருள்வாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாடல் 9. விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே யுனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
ஆண்டவனே, தேவரீர் திருவடியை விஷ்ணு முதலிய தேவர்கள் தங்கள் அறிவால் பொருந்தி பேரின்பம் பெற மாட்டாதவர்கள் ஆயினார்கள். அத்தகைய பெரிய பொருளே, தேவரீர் திருவடியில் தொன்று தொட்டு அடிமைப்பணி செய்யும் சீர் அடியார்கள் பொருட்டு இப்பூமண்டலத்திலே எழுந்தருளி சீர் அடியார்களின் உள்ளத்திலே திருவடி ஞானம் அத்வைதமாய் இன்பம் அருள்வோய். எல்லா வளமும் பொருந்திய திருப்பெருந்துறையோய், பரம்பரையாய் திருத்தொண்டு அடிமை செய்யும் அடியார்கள் கண் இன்புற அறிவின் கண்களே கண்கள் உள்ள பேரின்பத் தேனே, போத பரமானந்த சிவக்கடலே, ஞானக் கரும்பே, பேணுவார் இச்சை செய்து வேண்டுவதே வேண்ட அருளுவோய். அவர்களுக்கு அருளாயிருந்தும் எல்லா உயிர்க்கும் உயிராய கருணையே, என்னை ரட்சிக்கும் பெருமானே, திருப்பள்ளி எழுச்சி உலா என் உள்ளத்திலே வெளியுற அருளுவாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் 10. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய். திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பரிபாக உள்ளமே கேள். உத்தம அண்ட உத்தம கண்ட உத்தம தீர்த்த இத்தேச நடனம் தென்பால் சிவபூமியில் பிறக்க பரிபாகமில்லாது வீணாக கழித்தோமே. முன் அருளிய பூதேசம் முக்தித்வாரம் என கண்டு திருப்பெருந்துறை சிவகுருவே. திருமாலும் பிரம்மனும் ஆசைப்பட்டு பரிபாகமில்லாது நிற்ப தேவரீரை பிரியாத பார்வதியும் தேவரீரும் திரு உருக்கொண்டு எங்களை அடிமை கொள்வதற்காக இந்த பூமியிலே எழுந்தருளிய இன்பக் கட்டியே என் உள்ளத்திலே திருப்பள்ளி எழுச்சியான திருவுலா விழா கொண்டருள எழுந்தருள வேண்டும் சுவாமி. திருச்சிற்றம்பலம். மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.